மேல என்ன இருக்கு? நான் லீனியர் கண்ட்ரோல்ஸ். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் லீனியர் அனலைசிஸ் அப்படின்னாவே இட் மஸ்ட் பி இன் லார்ஜர் டிஃபர்மேஷன். கரெக்டா? அப்ப லார்ஜர் டிஃபர்மேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் அனலைசிஸ்மே இவ்வளவு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் ராப்சன் மெத்தட், இது வந்து ஒன் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் டெக்னிக். அப்போ இதுல வந்து எப்படி எல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணலாம்னா, ஒரு ஜாமெண்ட்ரியை வந்து ஃபுல் மாடலாவும் கிரியேட் பண்ணி அனலைசிஸ் பண்ணலாம், அதே ஜாமெண்ட்ரியை மாடிஃபை பண்ணி அனலைசிஸ் பண்ணலாம், அதே மாதிரி அன்சிமெட்ரிக்கல் பேஸ்டான அனலைசிஸ். ரைட்டா? இது எல்லாமே வந்து எதுல பண்ணுவோம்? நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல. இது வந்து என்ன? ஃபோர்ஸ் கன்வர்ஜ். ஃபோர்ஸ் கன்வர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஃபோர்ஸ் கன்வர்ஜ்னா என்னன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இது என்ன? மொமெண்ட் கன்வர்ஜ். அதே மாதிரி இது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்வர்ஜ். அதே மாதிரி இது என்ன? ரொட்டேஷனல் கன்வர்ஜ். அவ்வளவுதான். இது மேஜரா இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது லைன் சர்ச் தேவைப்படாது. மேஜரா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட முக்கியத்துவத்தை நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஜென்ரலா லீனியர் அனலைசிஸ்னு எப்படிங்கிறது நமக்கு தெரியும். பேசிக்கா லோட் கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வருது. நான் லீனியர் அனலைசிஸ் பண்ற போது நியூட்டன் ராப்சன் மெத்தடோ அல்லது ஃபோர்ஸ் கன்வர்ஜென்ஸோ மொமெண்ட் கன்வர்ஜென்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் மொமெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பேசிக்கா என்னன்னு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆயிக்கும். இப்ப கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 நியூட்டன் லோடு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 10 நியூட்டன் லோடு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் எவ்வளவு லோடு கொடுக்கறனோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் போய் அந்த பொசிஷனுக்கு ஃபிட் ஆகணும். இதுதான் என்னுடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இதுல நம்ம சால்வ் பண்ற போது முழுக்க கன்வர்ஜ் ஆகாம பாதியிலேயே நின்றும், இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்ப இது என்ன சொல்லுவோம்? நான் கன்வர்ஜ். நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டோட்டல் லென்த்துக்கு போகலன்னு அர்த்தம். திஸ் இஸ் நான் கன்வர்ஜ். கன்வர்ஜ் ஆகல, ப்ராப்ளம் வந்து கன்வர்ஜ் ஆகல. சப்போஸ் இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருந்தா கூட ப்ராப்ளம் ஃபுல்லா கன்வர்ஜ் ஆகலைன்னா எனக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். அது தப்பு.